தேசம் முழுவதையும். ஆனால் லோகம் பாழாய் போய்க் கொண்டிருந்த பொழுது மனித ரீதியில் நிதானமாக அதை சரி பண்ண ஆச்சாரியார், சம்பந்தர் ஆகியோருடைய அருள் மனசு விடவில்லை. தேசம் பூராவையும் 32 வயதில் புனருத்தாரணம் பண்ணிவிட வேண்டும் என்று ஆச்சாரியார் பறந்தார். தமிழ்நாட்டை மட்டும் உத்தரிக்க 16 வருஷத்துக்கு மேல் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சம்பந்தர் பறந்தார். அதனால்தான் மனுஷ குழந்தைகளுக்கு சாதாரணமாக இல்லாத மேதையை காட்டி குழந்தை பருவத்திலேயே அவர்கள் வித்யாபியாசம் செய்தார்கள். சொந்த சக்தியால் இல்லாமல் அருள் சக்தியால் செய்ததாக இருக்கட்டும் என்று சம்பந்தர் அம்பாளின் க்ஷீரத்தை பானம் பண்ணி மகிமையாக, ஞானியாக, பாண்டித்தம் உள்ளவராக ஆனார். ஆச்சாரியரை பற்றியும் இப்படி உள்ளது. இவர்கள் பிராணிஜி எனப்படும் மனுஷ குழந்தைகளிலேயே எங்கேயாவது அபூர்வமாக இருக்கிறது போலத்தான் அவர்களும். அதாவது தெய்வ அவதாரம்தான் என்று பெற்றவர்களும் மற்றவர்களும் தெரிந்து கொண்டு தூர நின்று பக்தி பண்ணாமல் அதி புத்திசாலியான மனுஷ குழந்தை என்றே சீராட்டி பிரியம் காட்டும்படியாக இருக்கச் செய்தார்கள்.